ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னால் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அண்ணா வீட்டில் புதுமனை விழா வச்சுருக்காங்க. வீடு குடி போகிற விழா. அதுக்கு நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் பர்ச்சேசிங் தான். ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு வீடு குடி போன எல்லா விழாவும் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம எப்பயுமே ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ட்ரெஸ் எடுக்க கடலூர் தான் போகுவோம். இன்றைக்கி அதே மாதிரி எங்கள் அண்ணா வீட்டில் நாத்தனார், எங்கள் ஓப்படியா, என் தங்கச்சி, அம்மா எல்லாருமே நம்ம கடலூர் ட்ரெஸ் எடுக்க தான் போயிருக்கோம். அண்ணா வீட்லேயும் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அதனால் முக்கியமாக அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அண்ணா வீட்டிலே எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். நம்ம எப்பயுமே போகிற இடம் சுமங்கலி தான். கடலூரில் சுமங்கலி, ஆனந்தம், கேவிடெக்ஸ் இந்த 3 கடையும் தான் நம்ம எப்பயுமே எந்த ஃபங்க்ஷன் நல்லது கெட்டதுன்னா நம்ம ட்ரெஸ் பர்ச்சேசிங் அங்கே போவோம். சிம்பிளான பர்ச்சேசிங்கை தான் நம்ம வடலூர்லேயே எஸ்பிஐயில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனால கடலூர் தான் வந்திருக்கோம். சுமங்கலி பாருங்கள், எல்லா கலெக்ஷனும் இப்போ நியூ கடை தான் இது. கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும், சேரீலாம். அதனால் நாங்கள் எல்லாருமே சேரீ ஐட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு சேரீ அன்றைக்கி சேரீ எடுத்தோம். சேரீ எடுத்துகிட்டு அண்ணா வீட்டில் எங்களுக்குமே பிறந்த பொண்ணுங்கிறதுனால எங்களுக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆல் ஃபேமிலி எல்லாருக்குமே ட்ரெஸ் அண்ணா வீட்டுக்கும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அடுத்து பாருங்கள், இவங்க தான் எங்கள் சின்ன ஓப்படியா, குட்டி ஓப்படியா. இவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை, இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. அவள் சொல்லிட்டு இருந்தால், அக்கா எனக்கு குழந்தை பிறந்தா இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தோம் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம வீட்டில் குட்டி பிள்ளைங்க யாரும் இல்லை. அவளுக்கு குழந்தை பிறந்தா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விதமாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். கண்ணாடியை பார்த்தோம், நான் ஒரு கண்ணாடி பைத்தியம். எல்லா கண்ணாடியும் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் எப்போயுமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் போனால் காலைல போனால் நைட் ஆகிடும். அதே மாதிரி தான் இப்போயுமே ஆச்சு. ஏன்னா இந்த டைம் 3 கடைக்கு போனோம். அங்கே இங்கேயும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தோம். சேரீ ஐட்டம் ஃபுல்லாகவே ஆனால் இங்கே எடுத்துட்டோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேரீ இருந்துச்சு. அப்புறம் சுடிதார் டாப்பு பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு 3 கடைக்குமே போயிருந்தோம். கேவிடெக்ஸ், ஆனந்தம், சுமங்கலி 3 கடையிலுமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சு வெளியில் வர்றதுக்கு மணி 6 ஆயிடுச்சு. மதியம் சாப்பாடு சாப்பிடலை, சரியான பசி. அதனால் ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னும் ஃபங்க்ஷன் 2 நாள் இருக்கிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸும் பிரித்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்லாம் எடுத்து பார்த்து அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக பை போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நானே எங்கள் ஓப்படியாக, என் தங்கச்சி 3 பேருமே தான் எங்கள் அண்ணா வீட்டுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். எங்கள் அண்ணா வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான் அன்றைக்கி எடுத்த சேரீ. லைட் பிங்க்கு, ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு தான். சூப்பராக இருந்துச்சு அந்த சேரீ. அதுதான் அன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்தாங்க. இது என் தங்கச்சி எங்கள் அன்றைக்கி எடுத்த சேரீ. அதெல்லாம் இது எங்கள் அண்ணனுக்கு ஃபேன் ஷர்ட் எங்கள் அண்ணாவுக்கு எடுத்தேன். எங்கள் அண்ணாவோட பசங்களுக்குமே ட்ரெஸ் எடுத்தோம். அதெல்லாம் ஒரு 10,000 12,000 இந்தமாரி வந்திருக்கும் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு. ஏன்னா அந்த அளவுக்கு சட்டை எல்லாமே பார்த்து கொஞ்சம் எல்லாம் குவாலிட்டியாக தான் எடுத்திருந்தோம். என் தங்கச்சி எடுத்த சேரீ பாருங்கள், இது சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லாக டிசைன் பட்டு சேரீ மாடல்லே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ புது டிசைன் தீபாவளிக்காக வந்திருக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இதில் ப்ளவுஸு எல்லாமே சூப்பர்னு சொல்லலாம், எதுவுமே எதுவும் சொல்ல முடியாது. எங்கள் அண்ணாவுக்கு என் தங்கச்சி எடுத்த ட்ரெஸ் இதெல்லாம். அவளுமே எங்கள் அண்ணா வீட்டு பசங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்தா. எங்கள் ஓப்படியாருமே எங்கள் அண்ணா வீட்டு பிள்ளைங்களுக்கு, அண்ணா அண்ணி எல்லாருக்குமே எடுத்தாங்க. நமக்கு அண்ணா வீட்டில் பத்திரிக்கை வைக்கக்குள்ளே ட்ரெஸ்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம ட்ரெஸ்ஸு அந்த வீடியோ எடுக்க முடியல. இப்போ அண்ணா வீட்டுக்கு நம்ம எடுத்ததை மட்டும் எல்லாம் தனித்தனியாக இருந்தது எடுத்து அவங்கவுங்களுக்கு செட்டாக எடுத்து அவங்கவுங்க பையில் வச்சாச்சு. ஏன்னா நம்ம போகிறப்ப எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னால ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபங்க்ஷன் நம்ம கிளம்பியாச்சு. பாருங்கள், இது என் தங்கச்சி சின்ன பாப்பாவும் தான். அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. நம்ம வில்லேஜெலாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க ரிலேட்டிவ், இப்போ முறைக்காரங்க ரிலேட்டிவ் ஊருக்காரங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போவாங்க. அந்தமாரி நான் ஒரு வேன்ஸ் ஆனால், என் தங்கச்சி ஒரு வேன்ஸ் ஆனால் எல்லாருமே அழைச்சிட்டு போயிருந்தோம். பாருங்கள், அன்றைக்கி ஹைலைட் என்ன அப்படின்னா, நாங்கள் 4 பேரும் ஒரே சேரீ. அதுதான் அந்த ஃபங்க்ஷனில் அன்றைக்கி நைட்டு எல்லாம் பேசின விஷயம். என்னன்னா, எங்களோட சேரீ குரூப் சேரீ தான். எங்கள் நாத்தனார் அந்த சேரீ கட்டலை. மீதி நாங்கள் 4 பேர் கட்டியிருந்தோம். ஆனால் 5 பேருக்குமே எங்கள் அண்ணா எடுத்து கொடுத்துருந்தாங்க.
என் தங்கச்சி அவள் ஊர்லேருந்து ஜனங்கள் கூட்டிகிட்டு வந்தால், நான் நம்ம ஊர்லேருந்து ஜனங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். எல்லாமே வந்து அன்றைக்கி காலையிலே போய் பழம், எல்லா பழம், ஸ்வீட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூவு, இது எல்லாமே வரிசை செய்முறைக்காரங்க நம்ம எல்லாமே வாங்கி வைக்கணும், வரிசை தட்டு வைக்கணும். இதே வந்து இப்போ வீடு கொடுத்தனம் போகிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக இது பண்ணுவாங்க. இதே ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, நலுங்கு வைக்கிறாங்கன்னா அப்போலாம் இதை விட இன்னும் அதிகமாக செய்யணும். வரிசை தட்டுலாம் வந்து நிறையா வைக்கணும். நாங்கள் வந்து இதுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, பழம் எல்லாமே அது இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். கம்மியானா ரொம்ப கம்மியாக இல்லை, அதை விட மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷனை விட இதுக்கு கம்மியாக தான் எல்லாமே வாங்கியிருந்தோம். என் தங்கச்சி வீட்டார் பாருங்கள், அவுட்டு வச்சாங்க. அவுட்டு வாங்கிட்டு வந்து அவங்க அவுட்டு வச்சு ஜனங்கள்லாம் கூட்டிகிட்டு இருக்கல, அவுட்டு வச்சு வெடிக்கணுங்கிறதுனால அவுட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வீடு வந்து புதுசாக இடம் வாங்கி கொஞ்சம் மெயின் ரோட்டிலே தான் கொஞ்சம் சுற்றி இன்னும் வீடு வரல, கொல்லலாம் இருக்கும் சுற்றி. அந்தமாரி இடத்துல தான் வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க அண்ணா வீட்டில். அவுட்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வரிசை எடுத்துகிட்டு போகணுன்ட்டு எல்லாம் நம்ம வாங்கிட்டு போன பழம், சீர்வரிசை எல்லாத்தையுமே தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நமக்கு முன்னாடி எல்லா ரிலேஷனும் அவங்கவுங்க வந்துட்டாங்க. அண்ணி வீட்டிலேருந்து எல்லோரும் முறைக்காரங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஜனங்க கூட்டிகிட்டு வரிசை எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் தட்டில் எடுத்து வச்சாச்சு. அவுட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா நம்ம எடுத்து வச்சுட்டுருக்குள்ளே 2-3 அவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பாப்பா வந்து சரியாக வீடியோவே எடுக்கலை, நம்மளாலையும் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் 4 பேர் கலர் சேரீ தான் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நான் கூட்டிகிட்டு வந்த சொன்னால், என் தங்கச்சி கூட்டிகிட்டு வந்த சொன்னால், எல்லாருமே வந்து நம்ம எடுத்து வச்ச அரிசி தட்டிலாம் எடுத்துக்கிட்டு நம்ம இனிமேல் அண்ணா வீட்டுக்கு போகலாம். நான் வந்து அண்ணா கொடி நுழையிறதுக்கு நாங்கள் எதுவும் செய்யலை. இப்போ நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து ஷோபா வாங்கி கொடுத்தேன் அண்ணாவுக்கு. வீடுக்கு புது ஷோபா வந்து நம்ம மரத்தால் உட்டால் ஷோபா தான் நான் வாங்கி கொடுத்தேன். என் தங்கச்சி அவள் நகை போட்டால். பாப்பா பாருங்கள், ஒழுங்காகவே வந்து ஒரு வீடியோ கூட ஒழுங்காக எடுக்கலை. ஏதோ கொஞ்சம் எடுத்திருந்தாங்க, அதை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி தான் அண்ணி அம்மா வீட்டிலேருந்து ஜனங்க வந்துட்டாங்க. மேலே வந்து சாப்பாடு மேலே மாடியில் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட்டம், நல்ல கூட்டம். நமக்கு முன்னாடி அவங்க ஒரு 2-3 வேன் சனம் போயிட்டாங்க. வீடெல்லாம் பாருங்கள், இதுதான் கிச்சன். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே கிச்சன் தான். பரிசெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு எல்லோரையும் நம்ம கூப்பிட்டு வந்த சனங்கள்லாம் சாப்பிட வந்து மேலே இட்டுட்டு போயிட்டு இருந்தோம். ஏன்னா மேலே வந்து 2-3 பந்தி வந்து கூட்டமாகவே தான் இருந்தது. இவங்களே 3வது பந்தி தான் சாப்பிட்டாங்க. அவ்வளோ கூட்டம். மேலேயும் ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் பாப்பாலாம் இருந்து அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க போல். நம்ம வந்து வெளியில் ஜனங்களை சாப்பிட வைக்கிறதுலே அங்கேயே நமக்கு டைம் ஆயிடுச்சு. அண்ணாவும் வந்து அவுட் வாங்கியிருக்காங்க. அவுட் வாங்கி நம்ம வந்ததுக்கப்புறம் அவங்க திரும்ப அவுட் வெடிச்சிருக்காங்க. நம்ம கூட்டு வந்த தங்கச்சி கூட்டு வந்த சனெலாம் சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விட்டாச்சு. நம்ம வந்து டைம் பார்த்துக்கிட்டா மணி இப்போ 9 இருக்கும். நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம விடிய காலம்பல வந்து துணி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஐயர் வந்து ஓத மாட்டாங்க, தமிழ் ஓதுவார் தான் வந்து ஓதுவாங்க. வீடு வந்து மந்திரம் இது பண்ணுவாங்க. இவங்க தான் எங்கள் சின்ன நாத்தனார் வீட்டுக்காரங்க, அண்ணன், எங்கள் மாமியார் எல்லாம் அவங்கெல்லாம் ஒருத்தவங்களாம் வண்டியில் போய்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் அங்கே நிற்கக்குள்ளே நான் வந்து வீடியோ எடுத்தேன். மீதியெல்லாம் வெயிட்டிங்கில் உட்காந்துருந்தோம் வண்டி வர்றதுக்காக. போயிட்டு காலைல வரலான்ட்டு போனோம். ஆனால் வந்து அன்றைக்கி காலைல வர முடியல. இதான் வீடு பாருங்கள். வீடே யாரும் ஒழுங்காக வீடியோ எடுக்கலை, சைடில் மட்டும்தான் வீடு தெரியுது. முன்னால் பார்த்தா நல்லா நீட்டாக நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. நாங்கள் 4 பேரும் பாருங்கள் ஒரே கலர் சேரீ, அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட்டில் வந்து கட்டினதும் நல்லா ஜிகின்னு ஃபுல்லாக ஸ்டோன் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நல்லா இருந்து வீட்டுக்கு போயிட்டு நம்மளால் வந்து கரெக்டாக 3 மணிக்கு விடிய காமல வர முடியல. லேட்டாக தான் வந்தோம், 6 மணிக்கு தான் வந்தோம். அதுக்கட்டியும் வந்து ஐயர் எக்கியெல்லாம் பண்ணுவாங்க, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம லேட்டாக வந்துட்டோம். சரி வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸு வந்து வச்சு கொடுத்துட்டு அதில் தாம்பளை பை பத்தலை, ரிட்டன் கொடுக்கறதுக்கு பை பத்தலைன்ட்டு ஆரஞ்சு பழம் தான் போட்டுருந்தாங்க. அதை தான் எல்லாம் கும்பலாக உட்காந்து போட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என் தங்கச்சி பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா.
நாங்கள் மறுநாள் காலைல இந்த சேரீ தான் கட்டியிருந்தோம். ஆளுக்கு எல்லாமே அப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகி தான் சேரீ கட்டியிருந்தோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிற ட்ரெஸ்ஸை விட எங்களுக்கு எடுக்கிற ட்ரெஸ் தான் அதிகமாக வந்து செலவாகும். அப்படி தான் என் தங்கச்சி, என் சின்ன பொண்ணு, என் தங்கச்சியும் பாருங்கள், என் தம்பி எல்லாருமே இருக்காங்க. எல்லாம் ஃபோட்டோவை எடுத்திருக்கா போல், எனக்கு தெரியல. அப்புறம் ஃபங்க்ஷனாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் சாயந்தரமாக அண்ணா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் ஆசிரமம் இருக்குது. அவங்களுக்கு வந்து வீடு குடி போகக்குள்ள நைட்டு சாப்பாடு, காலைல டிஃபனு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு ஈவினிங்காக போய் எல்லோரும் ட்ரெஸ் எடுத்தாங்க. அங்கே இருக்கிற வயசானவங்க ஒரு 29 பேர் இருக்காங்க, சம்திங் 29 பேர்னு நினைக்கிறேன். 29 பேர் இருக்காங்க. அங்கே போகலான்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன், எனக்கு அந்தமாரி போய் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா. அண்ணா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம போனது கிடையாது. அங்கே ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். ஃபுல்லாக வயசானவங்க தான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. பெற்றவங்க இருந்து பிள்ளைங்க இறந்துட்டா அது அடுத்தது பெற்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை தருமோ, அதே மாதிரி பிள்ளைங்க இருக்கும்போதே பெற்றவங்களை கொண்டு போய் ஆசிரமத்தில் விடுறது அதை விட பெரிய பாவம்னு சொல்லலாம். அதுக்கான பதில் நம்ம சொல்ல வேண்டியதாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் பிள்ளைங்களே கொண்டாந்து ஆசிரமத்தில் விட்டுருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நல்லாவே கவனித்து பார்க்குறாங்க. இடம்லாம் பாருங்கள், அவ்வளோ ஒரு க்ளீனாக, அவ்வளோ ஒரு நீட்டாக, அங்கே இருக்கிறவங்களும் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு அம்மா கிட்டே பேசினோம், அம்மா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா. அவங்க வந்து அதெல்லாம் இல்லை, உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி கொடுங்க, நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக இந்த ஆசிரமத்தில் இருக்கிற நம்ம அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக செய்யணும். அவ்வளோதான். வீடு குடி போனது ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதை விட இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்கள பார்த்ததும் ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருந்தது. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், see you.